Good evening, everybody. Directa session போயிடலாம். இது ஒரு சின்ன உங்களுக்கு நீங்களா பண்ணிக்க கூடிய ஞாபகம் வச்சுக்க கூடிய விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இதை பண்ணணும். எப்பவுமே யோகாவை பொறுத்த வரைக்கும் it is both the body and the mind which has to be in connection. இது வந்து union of both body and mind. So body mind ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும்னா கட்டாயமா முதல்ல நம்ம பண்ண வேண்டியது we should correct our breathing. So இங்க நாங்க ரெண்டு டெமான்ஸ்ட்ரேட்டர் வச்சிருக்கோம். One person will do on mat and one person will do on chair. So ரெண்டுமே நீங்க எது உங்களுக்கு பாசிபிளா இருக்கோ அது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். So let us correct the breathing by a simple chanting of few of the syllable a u ma. அது சேர்ந்ததுதான் ஓம். நம்ம அதை சொல்லும் போது இல்ல உச்சரிக்கும் போது நம்மளுடைய பிரீதிங்கை நம்மளால கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டு ஸ்டார்ட் வித் ஒரு டீப் இன்ஹலேஷன் எடுக்கணும், ஒரு கம்ப்ளீட் எக்ஸலேஷன் எடுக்கணும் வித் க்ளோஸ்ட் ஐஸ். Let us adopt any mudra whichever is possible, either chin or namaskar mudra. Inhale deeply and while you exhale chant om. ஆழமான சுவாசத்தை உள்வாங்கி வெளிவிடும்போது ஓம்னு உச்சரிக்கலாம். So the main importance of yoga அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா it is not only asana. ஆசனம்ங்கிறது யோகாவுல ஒரு பகுதி. ஆசனத்துக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள் நம்ம ஞாபகம் வைக்கணும். ஒன்னு செல்ஃப் கண்ட்ரோல், இன்னொன்னு சோசியல் அப்சர்வன்ஸ். அதாவது யாமா நியமான ரெண்டு விஷயம் சொல்லுவோம். ஸோ இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணாம ஒரு யோகா அப்படின்னா தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் அண்ட் இட் இஸ் ரைட். நம்ம இதுக்கு முன்னாடி செஷன்ல அந்த யாமா நியமா இதெல்லாம் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க. So before we start with the session, ஒரு சின்ன வார்ம் அப் பண்ணிக்கலாம். We'll start with the neck movement. So yoga அப்படினாலே it is breathing தான். breathing அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே நம்மளுடைய உடல் மனம் ரெண்டும் சேர்ந்து இருக்குங்கிறது அர்த்தம். So anything we do in yoga, it should be with breathing. So gentle warm up starting with the neck. Inhale, raise your chin and neck up. Exhale, bend forward and try to touch your chin to the chest. Let us repeat for 2 more rounds. While you inhale, raise your neck up, your head up. Exhale, bend forward. சுவாசத்தை உள்வாங்கும் போது மேல் நோக்கி பார்க்கணும். சுவாசத்தை வெளிவிடும்போது கீழே குனிஞ்சு உங்க தாடைய உங்க செஸ்ட்ல படுற மாதிரி வச்சு. Let us go for the stretching on side. இப்ப நிதானமா உங்களுடைய கழுத்தை வலது புறமா சாட்சிக்கலாம். அதாவது உங்களுடைய
காது உங்க தோள் பட்டைய தொடற மாதிரி இருக்கணும். உங்க தோள் காதை தொடக்கூடாது. யூ ஹேவ் டு ரீச், அவ்வளவுதான். இன்ஹேல், கோ டவுன். எக்ஸேல், கம் அப். சுவாசத்தை உள்வாங்கும் போது சைட்ல குனியணும். சுவாசத்தை வெளிவிடும் போது நேரம். Let us repeat for 3 times. Yes. Now let's go with hand stretching. நிதானமா உங்க 2 கைகளையும் சேர்த்துக்கலாம். While you inhale, stretch both your hands in front. சுவாசத்தை உள்வாங்கும் போது உங்க கைகள் வெளி நோக்கி வரணும். சுவாசத்தை வெளிவிடும் போது கைகள் உடம்போட சேர்ந்து இருக்கணும். Let's repeat for 2 more rounds. Inhale, take your hands out. Exhale, bring closer to your body. So this gives your shoulder joint, your elbow joint, your fingers, your wrist. All the movements are done here. Next, let's go with the knee flexion and extension. So சேர்ல உட்கார்ந்து பண்ணும்பொழுது ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது உங்க பாதங்கள் தரையில இருக்கணும். Let us go for flexion and extension of knee. நல்ல காலை நீட்டணும், மடக்கணும். நின்னு பண்ணும் பொழுது you can raise up so that your hips are also being utilized. 3 முறை செஞ்சுக்கலாம். ஒரு கால்ல முடிச்ச உடனே அடுத்த கால்ல பண்ண ஆரம்பிக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் ankle rotation. உங்க கணுக்கால சுழற்றணும். clockwise, anti-clockwise. இத கரெக்டா பண்ண முடியாதவங்க உங்க கைகளால சப்போர்ட் பண்ணி you can give a complete rotation. எப்பவுமே சொல்லுவோம் calf muscle is the second heart அப்படின்னு சொல்லுவோம். because pumping action அப்படிங்கிறது நம்மளுடைய கெண்டை கால்ல இருக்கக்கூடிய தசைகளுக்கு அதிகமாக இருக்கும். ரத்த ஓட்டம் சீரடைய வைக்கும். அதனால doing this gives a very good stretching to your so warm up முடிஞ்சது. நெக்ஸ்ட் உட்கார்ந்துட்டும் நின்னுட்டும் எளிமையான முறையில இப்ப நீங்க எதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கறத தான் சூஸ் பண்ணிருக்கோம். Yes, let's go with side bending chakrasana. சேர்ல உட்கார்ந்து பண்றவங்க உங்க சேர்ல பேக் ரெஸ்ட்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து வந்துடணும். அதே மாதிரி உங்களுடைய பாதம் தரையில இருக்கணும். நின்னுட்டு இருக்கிறவங்க let us stand straight with shoulder width distance. அதாவது உங்க தோள் அளவுக்கு இடைவெளி விட்டு சமமா நின்னுக்கலாம். Slowly with inhalation, raise your right hand up to your shoulder level. Exhale, turn your palm. Again, inhale, raise your hand above your head. Give a complete stretching up. Now slowly with exhalation, bend to your side. இது உங்களுடைய கையிலிருந்து கால் வரைக்கும் உண்டான தசைகளை நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கும். Slowly with exhalation, you can come back. Release your stretching and return in the reverse order. அதே மாதிரி நிதானமா அடுத்த பக்கம் செஞ்சிடலாம். சுவாசத்தை உள்வாங்கிட்டே இடதுபுறமா உங்க கைகளை தூக்கணும். சுவாசத்தை வெளிவிட்டு கைகளை திருப்புங்க. மறுபடியும் சுவாசத்தை உள்வாங்கிட்டே கைகளை தலைக்கு மேல உயர்த்தி காலுக்கு நாப்புல வச்சுக்கணும். ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சிங் கொடுத்துட்டு you have to bend your side. ரொம்ப முக்கியமான பகுதி இதுல என்னன்னா
எந்த கை கீழே இருக்கோ அந்த கை தளர்வா வச்சுக்கணும். யூ ஹாவ் டு ஜஸ்ட் நாட் சப்போர்ட் யுவர் ஹேண்ட் which is closer to your body down. Maintain the stretching. எந்த கை மேல இருக்கோ அந்த பக்கம் ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சிங், எந்த கை கீழே இருக்கோ அந்த பக்கம் ஒரு நல்ல கான்ட்ராக்ஷன் இருக்கும். உங்க அப்பர் பார்ட் ஆஃப் தி பாடியில மேஜர் மசில்ஸ் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது யூட்டிலைசேஷன் வருது. You can come back. Relax. So நான் சொன்னது ரொம்ப முக்கியமானது சுவாசம். சுவாசத்தினோட கவனத்துல தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். நெக்ஸ்ட் சிம்பிள் போஸ்டர் இஸ் தாடாசன். தாடாசன் நின்னுட்டு எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி ஷோல்டர் டிஸ்டன்ஸ்ல உங்க கால் இருக்கணும். as you inhale, சுவாசத்தை உள்வாங்கிட்டே உங்க கைகளை முன்னோக்கி உயர்த்துங்க. இப்போ உங்களுடைய சுவாசத்தை உள்வாங்கிட்டே உங்க குதிகால்களையும் மேல உயர்த்துங்க. just focus at one single point. ஏதாவது ஒரு மைய புள்ளியில உங்களுடைய கவனத்தை வச்சுட்டு நார்மல் பிரீதிங்ல இதே மாதிரியான போஸ்டர்ஸ் நீங்க பண்ணலாம். சேர் போஸ்டர்ல பண்ண விருப்பப்படுறவங்க give a complete stretching to your back by holding both your hands up. You have to maintain the posture with normal breathing. Slowly come back. Exhale and come back. Relax. Now let's go for next practice. கட்டி சக்கராசனம். அதாவது நம்ம தொடர்ந்து வேலை நமக்கு உட்கார்ந்துட்டே பண்ற மாதிரியான வேலை இருக்கலாம், இல்ல நமக்கே தெரியாம ரொம்ப நேரம் நிற்போம் நடப்போம். சோ எங்க ஸ்ட்ரெயின் அதிகமா இருக்குன்னா நம்மளுடைய பேக். சோ அத தளர்வடைகிற மாதிரியான ஒரு பிராக்டிஸ் தான் கட்டி சக்கராசன். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிங்ல எப்படி பண்ணிடலாம்னு பாத்துடலாம். மறுபடியும் உங்க கால்கள் இடையில தோளளவு வச்சுட்டு நிதானமா உங்க ரெண்டு கைகளையும் as you inhale raise, சுவாசத்தை உள்வாங்கிட்டே உங்க கைகளை மேல உயர்த்தி வலது கை இடது தோல் மேலையும் இடது கை பின்னாடியும் கட்டிக்கலாம். இப்ப நிதானமா உங்களுடைய அப்பர் ஹாஃப் ஆஃப் தி பாடி மட்டும் ட்விஸ்ட் பண்ணலாம். சேர்ல உட்கார்ந்து பண்ணும் பொழுது அதே மாதிரி இன்ஹேல் பண்ணிட்டு ரைட் சைடு மட்டும் உங்களுடைய பாடியை கம்ப்ளீட்டா ட்விஸ்ட் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சேர்க்கு பின்னாடி வச்சுக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் கிராஸ் பண்ணி வச்சுக்கணும். So you could clearly see that both the shoulders are in one straight line and a good twist on the waist. The posture has to be maintained with normal breathing. So இந்த நிலைக்கு போனதுக்கு அப்புறமா உங்களுடைய சுவாசத்தை இயல்பா வச்சுக்கணும். Slowly come back. நிதானமா அடுத்த do it on the other side. So this gives a complete twisting of your entire spine. அதாவது நம்மளுடைய முதுகு தண்டை சுத்தி சின்ன சின்ன தசைகள் இருக்கு. மேஜரா இருக்கக்கூடிய நம்ம கண்ணுல படக்கூடிய தசைகளை நம்ம பண்ற வேலைகள்னால நம்மனால அப்பப்போ ஒரு ஸ்ட்ரெச்சிங் கொடுக்க முடியும். ஆனா இந்த மாதிரியான திரும்பும் போது மட்டும்தான் அந்த சின்ன தசைகளுக்கு நம்ம ஒரு அசைவு கொடுக்க முடியும். Relax. You can return back. இப்போ நம்ம நிறைய நேரங்கள்ல உட்காரும் போதோ அமரும் போதோ இல்ல வேலை பார்க்கும் போதோ பின்னாடி நிறைய குனியணும், ஆனா முன்னாடி குனியவே மாட்டோம் இல்லையா? ஒரு ரிமோட் இருந்தா கூட தம்பி எடுத்துத்தான்னா சொல்றோமே தவிர குனிஞ்சு பாக்குற வேலைகள் ரொம்ப கம்மி.
சோ அதுக்கு உண்டான ஒரு நல்ல போஸ்டர் தான் இது, பாதஹஸ்தாசன். கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கணும் நின்னுட்டு பண்ணும் பொழுது. க்ளோஸா. இப்போ as you inhale, raise both your hands above your head. சுவாசத்தை உள்வாங்கிட்டே உங்க ரெண்டு கைகளையும் தலைக்கு மேல உயர்த்தி ஒரு சின்னதா ஒரு வளைவு போடலாம். சுவாசத்தை வெளிவிட்டுட்டே முன்னாடி குனிஞ்சு just try to place both your palms on the ground. உட்கார்ந்து பண்ணும் பொழுது inhale, சுவாசத்தை உள்வாங்கிட்டே உங்க கைகள் ரெண்டையும் மேல உயர்த்துங்க. சுவாசத்தை வெளியிடும்போது முன்னாடி குனிஞ்சு எங்க உங்களுக்கு தொட முடியுமோ அங்க நீங்க தொடலாம். சோ நம்ம இங்க பாக்குறது ஃபைனல் போஸ்டர். இது எல்லாருனாலையும் பண்ண முடியாது. உங்க ரெண்டு கைகளை கீழே எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போக முடியுமோ எடுத்துட்டு போங்க. only important thing is do not bend at your knees. உங்கனால உங்க கால் முட்டிய மடக்காம எந்த அளவுக்கு முன்னாடி குனிய முடியுமோ அவ்வளவு குனிஞ்சால் போதுமானது. ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதே மாதிரி டிஸ்க் பல்ஜ் இருக்கிறவங்க இல்ல சயாட்டிகா ப்ராப்ளம் இருக்கிறவங்க டாக்டரோட அட்வைஸ்ல இது பண்றது நல்லது. You can come back. Inhale and raise up. That was Padahastasana. So next, let us go with Ardha Chakra. முன்னாடி குனிஞ்சோம், இப்ப பின்னாடியும் குனியணும் இல்லையா? So உட்கார்ந்துட்டு எப்படி பண்றது அப்படின்னு பாத்துக்கலாம். Because the stretching is more important for the body. ஒரு பில்லோ சப்போர்ட் வச்சுட்டு கூட இந்த மாதிரியான ஸ்ட்ரெச்சிங் நீங்க பண்ணலாம். பேக் ரெஸ்ட்க்கு பக்கத்துல ஒரு சின்ன ஒரு பில்லோ வச்சுக்கலாம். பில்லோ வைக்கும் போது உங்களால இன்னும் கம்ஃபர்டபுளா இந்த ஸ்ட்ரெச்சிங்க பண்ண முடியும். முடிஞ்சா காலை நல்லா நீட்டி வச்சுக்கிறது, வித் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் யுவர் நீஸ் பண்றது இன்னும் கம்ப்ளீட் எக்ஸ்டென்ஷன் தரும். நின்னு பண்ணும் பொழுது தலை சுத்தாம பாத்துக்கணும். பிகாஸ் நிறைய பேர் என்கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா பின்னாடி குனியும் பொழுது தலை சுற்றல் ஏற்படும். அப்படி இருக்கிறப்ப யூ கேன் கம் பேக். அதே சேர்ல சப்போர்ட்டோட இது எப்படி பண்றதுன்னு பாத்துக்கலாம். Just hold the chair and bend from your lower back. நிறைய பேர் நம்ம இந்த பெண்டிங் பண்ணுவோம். But the thing is you bend from your neck or your chest. அதாவது நம்ம கழுத்துல இருந்தோ இல்ல மார்பு பகுதியில இருந்து மட்டும் ஒரு ஸ்ட்ரெச்சிங் கொடுப்போம். அப்படி கிடையாது, இடுப்பு பகுதியில இருந்து வளையணும். அதுதான் ரொம்ப முக்கியம். Come back. Now let's go with Vrikshasana. இது ஒரு ட்ரீ போஸ்ன்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஆசனா பிராணாயாமா இதெல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா யோகால. அடுத்ததான் ரொம்ப முக்கியமான நம்ம வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகிறது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு கான்சென்ட்ரேஷன். அப்படி ஒரு கான்சென்ட்ரேஷனையும் ஒரு பேலன்ஸையும் நம்ம கொண்டு வரக்கூடிய ஒரு ஆசனா தான் இந்த விருக்ஷாசன். நிதானமா உங்களுடைய சுவாசத்தை உள்வாங்கிட்டு கைகளை மேல உயர்த்தி நின்னுடலாம். சப்போர்ட்டோட பண்றவங்க இந்த மாதிரி பண்ணலாம். Just fix a particular point in front of you so that you can balance this posture. Slowly exhale. சுவாசத்தை வெளிவிட்டுட்டு கைகளையும் கால்களையும் கீழே கொண்டு வந்துடலாம். அடுத்த சைட்ல பண்ணிடலாம். Inhale. Raise your leg. சுவாசத்தை உள்வாங்கிட்டு உங்க கால்களை எடுத்துட்டு போகணும்.
ஏதாவது ஒரு மைய புள்ளியில உங்களுடைய கவனத்தை செலுத்திங்க. Slowly with exhalation, come back. அநேகமா இந்த எல்லா போஸ்டர்ஸும் உங்களால எளிமையா மேபி எங்க கூட நீங்க பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நம்புறோம். ஈஸியா ஞாபகமும் வச்சுக்கலாம் இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணும்போது. ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மசில்ஸ் இன் தி பாடி நீங்க இந்த மாதிரி பிராக்டிசஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூட்டிலைசேஷன் ஆகும். சோ ஆசனம் எப்படி ஒரு பகுதியோ அதே மாதிரி பிராணாயாமம் மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் ஆஃப் பிரீதிங் ஆர் கண்ட்ரோல் ஆஃப் பிரீதிங் நமக்கு வேணும் இல்லையா? அதுக்கான ஒரு சின்ன பயிற்சியை மட்டும் இன்னைக்கு நாங்க சொல்லித்தரோம். டு ஸ்டார்ட் வித் ரைட் நாஸ்ட்ரல் பிரீதிங், அதாவது உங்க வலது நாசி வழியா மட்டும் உங்களுடைய சுவாசத்தை உள்வாங்கி வெளிவிட போறீங்க. எப்பவுமே பிராணாயாமா பண்றதுக்கு we have a mudra. இதான் நாசாகிரா முத்ரான்னு சொல்லுவோம். உங்களுடைய ஆள்காட்டி விரலும் நடு விரலையும் மடக்கிக்கணும். உங்க கட்ட விரலால உங்க வலது நாசிய அடைச்சுக்கலாம். உங்க மோதிர விரலால உங்க இடது நாசிய அடைச்சுக்கலாம். இப்போ உங்க இடது நாசிய அடைச்சிட்டு உங்க வலது நாசியால மட்டும் சுவாசத்தை உள்வாங்கி வெளிவிடணும். Closing your left nostril. Just inhale and exhale only through right nostril. ஆரம்ப நிலையில உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு சுவாசத்தை உள்வாங்க முடியுமோ எந்த அளவுக்கு வெளிவிட முடியுமோ அது மாதிரி செய்யலாம். அப்படி செஞ்சு உங்களுடைய பிரீதிங்க கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன ரேஷியோ மெயின்டைன் பண்ணலாம். அதாவது நீங்க இன்டர்னலா மனசுக்குள்ளேயே 1, 2ன்னு கவுண்ட் பண்ணிட்டு இப்ப 2 வரைக்கும் கவுண்ட் பண்ணி சுவாசத்தை உள்வாங்குறீங்கன்னா 4 வரைக்கும் கவுண்ட் பண்ணும்போது சுவாசத்தை வெளிவிடணும். அதாவது 1:2 ரேஷியோன்னு சொல்லுவோம். Inhaling for 2 counts, you have to exhale for 4 counts. இந்த மாதிரியான பயிற்சி நிதானமா படிப்படியா நீங்க உங்களை பயிற்சி பண்ணி அடாப்ட் பண்ணிக்கலாம். Right nostril breathing. Inhale through your right, exhale through your right. வலது உங்களுடைய சுவாசத்தை உள்வாங்கி வலது புறமாவே வெளிவிடணும். Next practice left nostril breathing. Closing your right nostril with your thumb. Now inhale through your left nostril, exhale through your left nostril. இடது நாசி வழியாவே உங்க சுவாசத்தை உள்வாங்கி இடது நாசி வழியாவே உங்க சுவாசத்தை வெளிவிடணும். உங்க வலது நாசிய கட்ட விரலால அடைச்சுக்கணும். ஆரம்பத்துல 3 தடவை உங்க இந்த மாதிரியான பிராக்டிசஸ் பண்றதுக்கு முயற்சி செய்யுங்க. படிப்படியா அதிகமாக்கலாம் நம்பர் ஆஃப் டைம்ஸ். யோகா அப்படின்னாலே நான் முதல் சொன்னது யூனியன் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட். உடலும் மனமும் சேரணும். அதுக்கு ரொம்ப முக்கியமான படிகள் நம்ம பார்த்துட்டோம். ஆசனம் எப்படி பண்றது, மூச்சு பயிற்சி எப்படி பண்றது, இல்ல ஒரு தியானம் எப்படி பண்றது அப்படின்னு ஒரு கான்சென்ட்ரேஷன் எப்படி பண்றது. கான்சென்ட்ரேஷனுக்கு அப்புறமா அடுத்த நிலைன்னு பார்த்தோம்னா இட் இஸ் தியானம், அதாவது மெடிடேஷன். நம்ம மெடிடேஷனுக்கு உள்ள நம்ம பார்த்திருப்போம், நிறைய டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷன் பார்த்திருக்கலாம். பட் அதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா நம்ம பண்ண மாட்டோம்.
ஸோ மெடிடேஷனுக்கு நம்மள ஆட்கொள்றதுக்கு முன்னாடியான ஒரு சின்ன ஒரு ப்ரிலிமினரி ப்ராக்டிஸ் தான் நான் இப்ப அடுத்து சொல்ல போறேன். தட் இஸ் chanting of the same syllable a uma, but at the same time we are going to concentrate on our voice. நிறைய பேருக்கு தூக்கம் வராம இருக்கலாம், நிறைய பேருக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கலாம், டிப்ரெஷன் இருக்கலாம், இல்ல எந்த ஒர்க் எடுத்தாலும் கம்ப்ளீஷனுக்கு வராம நமக்கு இருக்கலாம், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு நம்ம இப்ப சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் பண்ண முடியலனாலும் இப்ப நான் சொல்லி தர போற இந்த பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஒண்ணும் இல்ல, முதல்ல உங்களுடைய சுவாசத்தை சீராக்கிட்டு ஆ அப்படின்னு உச்சரிக்க போறோம். ஆழமா சுவாசத்தை உள்வாங்கி வெளியிடும் போது ஆன்னு உச்சரிக்கலாம். அப்போ உங்களுடைய கவனத்தை உங்க இடுப்புல இருந்து கால் பகுதி வரைக்கும் வச்சுக்கணும். ஆழமா சுவாசத்தை உள்வாங்குங்க, வெளிவிடும் போது ஆன்னு சொல்லலாம். நிதானமா உங்களுடைய கவனத்தை உங்க வயிற்று பகுதி மற்றும் மார்பு பகுதி மேல வச்சுட்டு ஊ அப்படிங்கிற ஒரு வார்த்தைய உச்சரிக்கலாம். அடுத்ததா உங்களுடைய கவனத்தை கழுத்து மற்றும் தலை பகுதியில வச்சுட்டு மா அப்படின்னு உச்சரிக்கலாம். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஓம். ஓம் சொல்லி நம்மளுடைய செஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாமிங். நம்ம செஷனை முடிக்கும் பொழுது 2 கைகளையும் நல்லா சூடு பறக்க தேய்ச்சு உங்க உள்ளங்கையை உங்க கண்கள் மேல வைக்கணும். நன்றி. நன்றி டாக்டர் மணவலன், டாக்டர் கதிரேசன் மற்றும் அவர் இணையருக்கு. திரு முரளியை நான் கூப்பிடுகிறேன். Murali sir. Dear friends, our study circle used to conduct this session for legal profession and literature, but this time we conduct a program for our health. As said by Mr. Manavalan sir, health is an investment. Beyond the concentration in our profession, we will have to concentrate on our health. Today, Mr. Dr. Manavalan has given a long lecture and given a detailed advice to us.
Please try to follow this advice. And Mr. Kadiresan has explained a session for exercise. Please follow that exercise also. Thank you so much, sir. Mr. Kadiresan, sir. Dr. Manavalan, sir. Thank you so much for your wonderful session. Great. Thank you. Thank you, Doctor. நன்றி. Nandri. நன்றி சார். நன்றி. Thank you.